எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் என கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: சா. அகத்தியலிங்கம், பாரதிதாசன், வள்ளலார், மீனாட்சி சுந்தரம். இந்த கேள்விக்கான சரியான பதில் வள்ளலார். சிவாஜியின் வாரிசு என அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ்: குத்புதீன் ஐபக், சாம்பாஜி, முகமது கோரி, கஜினி முகமது. இந்த கேள்விக்கான சரியான பதில் சாம்பாஜி. நாடு, மதம், இனம், மொழி, நிறம் அனைத்தையும் கடந்து உலகத்தை ஒரு குடும்பமாக கருதுவது எந்த நூல்? ஆப்ஷன்ஸ்: திருக்குறள், புறநானூறு, பொதுமை வேட்டல், உரிமை வேட்கை. இந்த கேள்விக்கான சரியான பதில் பொதுமை வேட்டல். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ரசூல் கம்சதேவ், மீனாட்சி சுந்தரனார், திருவிக்கா, பாரதியார். இந்த கேள்விக்கான சரியான பதில் ரசூல் கம்சதேவ். குத்புதீன் தனது தலைநகரை எங்கிருந்து டெல்லிக்கு மாற்றினார்? ஆப்ஷன்ஸ்: புனே, லாகூர், தௌலதாபாத், ஆக்ரா. இந்த கேள்விக்கான சரியான பதில் லாகூர். குறள் நெறி இலக்கிய கதைகள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: சே. சுந்தராசன், கே. மணிமகிழ், சே. சோமசுந்தரம், சே. சுந்தரபாண்டியன். இந்த கேள்விக்கான சரியான பதில் சே. சுந்தராசன். சையது வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆப்ஷன்ஸ்: முகமது பின் துக்ளக், அக்பர், ஆலம் ஷா, அலாவுதீன் கில்ஜி. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆலம் ஷா. வ.வே. சுப்பிரமணிய ஐயர் பிறந்த ஊர் எது? ஆப்ஷன்ஸ்: மதுரை, திருச்சி, கடலூர், மருதூர். இந்த கேள்விக்கான சரியான பதில் திருச்சி. லோடி வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: பகலுல் லோடி, கிசார் கான், சிக்கந்தர் ஷா லோடி, இப்ராஹிம் லோடி. இந்த கேள்விக்கான சரியான பதில் பகலுல் லோடி. ஹுமாயூன் நாமா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: அபுல் பாசல், அப்துல் காதர் பதாமி, ஹுமாயூன், குல்பதான் பேகம். இந்த கேள்விக்கான சரியான பதில் குல்பதான் பேகம். அறவுரை கோவை நூலில் மொத்தம் எத்தனை பாடல் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன்ஸ்: 100 பாடல்கள், 10 பாடல்கள், 50 பாடல்கள், 500 பாடல்கள். இந்த கேள்விக்கான சரியான பதில் 100 பாடல்கள். அஷ்டபிரதான் என்பது யாருடைய அவையின் பெயர்? ஆப்ஷன்ஸ்: கிருஷ்ணதேவராயர், சர்ஷாசூரி, மகேந்திரவர்மன், சத்ரபதி சிவாஜி. இந்த கேள்விக்கான சரியான பதில் சத்ரபதி சிவாஜி.